ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு கொங்கு நாடு ஸ்டைல் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு லேசாக செவக்கணும். அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 பட்டை 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரியணும். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற விடணும். வதக்கின எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். தக்காளி குழம்பு தாளித்து விடணும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடணும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கொங்கு நாடு ஸ்டைல் தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.